4:31 என்ன கதைன்னா, எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போய் கிரியேட்டின் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 பேர் பேக் போறானுங்க. ஒருத்தன் செஸ்ட். ஆனா எனக்கு லெக் டே. சோதனையா இருந்தாலும் நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுத்து செட்ஸ் முடிச்சிட்டேன். பம்ப் செக் பண்ணும்போது ஃபீல் செம. ஜிம் வந்து 1 மாசம் கூட ஆகல. 6 பேக் தெரியுதான்னு கேட்கறான். ஃபேமிலி பேக் வேணா தெரியுதுன்னு சொல்லி ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தோம். 30th டே பாடி கண்டிஷன் செக் பண்ணோம். பக்காவா இருந்துச்சு. 60th டேல போஸ்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. முடிச்சுட்டு கிளம்புனா போற வழியில மலையில மாட்டிட்டோம். பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியல. நனைஞ்சிட்டே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து புரோட்டீன் ஷேக்கை போட்டா அப்படி இருந்துச்சு. அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஒரு ஃபிட் ஷேக் போட்டுட்டு போனா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஈவினிங் 5 மணிக்கே இருட்டாயிருச்சு. கிளைமேட் மாஸ் லெவல். ஆஃபீஸ் வந்து ஒர்க் பார்த்துட்டு டின்னரை முடிச்சுட்டு மீனெண்ணெய் போட்டோம். ஃப்ரைடே ஆனாலே பாய்ஸை தூக்கி போட்டு கிளம்பிடுவோம். எங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சுக்கு தான். ஏன்டா அவங்க மேனேஜர் உங்களை எதுவும் கேட்க மாட்டாரான்னு நீங்க கேட்கலாம். எங்களை கூப்பிட்டு வந்ததே அவர் தான். எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? டார்கெட் 61 ரன்ஸ். நம்மால் இறங்கி கேமையே மாத்திட்டாரு. 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி டீம் மானத்தை காப்பாத்திட்டாரு. ஒரு செம்ம ஹைப் வைப். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில ஒரு மோர் போட்டுட்டு கொஞ்சம் அட்டி போட்டு அங்கேயே பேசிட்டு செக்யூரிட்டியை பிடிச்சி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு பிரெட் டோஸ்ட்டை போட்டு காமா கதையை முடிச்சிட்டேன்.